கல்வி அடிப்படையில் ஒரு கொஸ்டின். இப்போ எல்லாருமே கிறிஸ்டியன் மிஷன் ஸ்கூல்ஸ்ல தான் எல்லா குழந்தைங்களும் படிக்க வைக்கிறாங்க. அங்க மார்னிங் ப்ரேயர், ஆஃப்டர்நூன், ஈவினிங் எல்லாம் ஈசா நபிக்கு ப்ரேயர் நடக்குது. அது அல்லாவுக்கு இணை வைத்தல் அடிப்படையில் வருதா, இல்ல எல்லா குழந்தைங்களும் இஸ்லாமிய பள்ளியில படிக்கிறது நல்லதா? இதுக்கு பதில். இன்றைக்கு சமூகத்துக்கு தேவையான ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. இன்றைக்கு அதிகமாக கிறிஸ்தவர்கள் தான் கல்வி கூடங்களை நடத்துறாங்க. கீழ இருந்து மேல வரைக்கும் அவங்க தான் அதிகமா நடத்துறாங்க. பெரிய கல்வி கூடங்கள் கூட தாராளமா எங்க வேண்டாலும் போய் படிச்சுக்கலாம். உள்ளூர்ல நடக்கக்கூடிய கல்வி கூடங்கள் உள்ளூர்ல தான் படிச்சாகணும். அந்த சின்ன வகுப்புகளை எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் எல்லா ஊர்களிலுமே கிறிஸ்தவர்களுடைய பள்ளிக்கூடங்கள் தான் இருக்கிறது. அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த பள்ளிக்கூடங்கள்ல நம்மளை என்ன பண்றாங்கன்னா, அவங்க மதத்தின் உள்ள நம்பிக்கை பிரகாரம் சில பிரேயர்ங்கிற பேர்ல சில விஷயங்களை நம்மளை செய்ய வைக்கிறாங்க. சில நிறைய பிள்ளைங்கள் இந்த சிலுவையே போடுற அளவுக்கு எல்லாம் கத்துக்கிட்டு என்ன செய்யுதுவோ, வெளியே விளையாட்டு போக்கல சின்ன வயசுலயே அதை பதிய வைக்கிறாங்க. இந்த மாதிரி பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்புறது நல்லதா, அல்லது நம்ம பள்ளிக்கூடத்துல அனுப்பணுமான்னு அவங்க கேட்கிறாங்க கேள்வி. முதலாவது நீங்க விளங்கி கொள்ளணும், இந்த கேள்விக்கு அடிப்படையான விஷயம் என்னன்னு கேட்டா, நம்ம சரியான கல்வி கூடத்தை உண்டாக்கல. முதல் விஷயம். நீங்க வேணான்னு சொன்னா எங்க போய் படிப்பாங்க? அதுக்குரிய காரணத்தை ரெண்டாவது சொல்றேன், அது என்ன தீர்ப்புங்கிறத. ஆனால் முதல் விஷயம் என்னன்னு கேட்டா, இவ்வளவு பெரிய மக்கள் இருக்கக்கூடிய நம்ம சமூகத்துல நம்ம ஏன் கல்வி கூடம் நடத்தக்கூடாது? கல்வி கூடம் நடத்துறது இன்னும் சொல்ல போனா லாபகரமா நடத்துறான் எல்லாரும். கல்வி கூடம் என்பது மதரசா நடத்துற மாதிரி பிச்சை வாங்கி அது மாதிரி நடத்தக்கூடிய லெவல்லாம் வராதுங்க. கல்வி கூட நடத்தக்கூடியவர்களை பாத்தீங்கன்னா அப்படி இப்படி பாக்குறான், எங்க போனா பெரிய இப்படி எங்கே போயிருது, பெரிய அரண்மனை மாதிரி கட்டி போடுறாங்க, பாதி ஊரை வளைச்சு கட்டி போடுறான். அந்த கல்வி கூடம் என்பது நல்ல தரமான முறையில் மாத்திரம் நம்ம கொடுத்தோம் என்று சொன்னால் அது ஒரு கமர்ஷியலாகவே லாபகரமாகவே செய்ய முடியும். அப்ப எத்தனையோ தனவந்தர்கள் இருக்கிறாங்க, என்ன ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு நஷ்டப்படணும். அப்புறமேல் 4வது வருஷம் அசல் வரும், 5வது 6வது வருஷம் தாறுமாறா லாபங்கள் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி தான் எல்லாருமே என்ன செய்யறாங்க, அந்த கல்வி கூடத்தை நடத்துறாங்க. இப்ப நம்ம திருப்பூரை எடுத்துக்கொண்டோமே, ஆனால் இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய வசதிக்கு எல்லா பகுதிகளிலுமே நமக்கு பள்ளிக்கூடம் நடத்த முடியும். எத்தனை பள்ளிக்கூடம் இருக்கு நம்ம ஊர்ல? முஸ்லீம்கள் நடத்தக்கூடிய ஒன்னே ஒன்னு இருக்கு பாருங்க, ஒன்னே ஒன்னு இருக்கு. இந்த திருப்பூர்ல ஒரு 40 இருக்கணும். இந்த திருப்பூருடைய ஒரு மாநகராட்சி, ஒரு மாவட்ட தலைநகரம், அது மாதிரி பொருளாதார ரீதியாக மற்ற ஊரோட ஒப்பிடும் பொழுது சவுண்டா இருக்கிற ஊர். மற்ற ஊரோட கம்பேர் பண்ணா நீங்க என்ன கஷ்டம் சொல்லிட்டு அந்தந்த ஊர் ஆளுக்கு கஷ்டம் தான் சொல்லுவாங்க, நம்ம சிரமம் படுறோம். எப்படி பார்க்கணும், வேற ஊரோட கம்பேர் பண்ணி பார்த்தா நீங்க நல்லா தான் இருக்கிறீங்க, பெரிய கஷ்டம் கிடையாது. வேற ஊர்ல 50 ரூபா கொடுக்குறேன் சரி, உங்க ஊர்ல 500 ரூபா கொடுக்குறேன் சரி, அந்த மாதிரி சாதாரண 50 ரூபா கொடுக்குற தரத்தில் உள்ளவங்க எல்லாம் உங்க ஊர்ல 500 ரூபா கொடுப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஊர்ல நம்ம ஏன் அதை மாத்துவதற்கு ஒரு பள்ளிக்கூடம் நடத்தக்கூடாது? பல பள்ளிக்கூடங்களை இது நம்ம நடத்தணும் என்று சொன்னால், ஒன்னு தரமான கல்வியை கொடுத்துறோம். இந்த கஷ்டமா 75 வயசு 65 வயசுல போய் தர்கா கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். 75 வயசு கிழவனை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு நீ தர்காவுக்கு போவாதேங்கிறோம். நீ ஒழுங்கா பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுத்தா இந்த வேலை வருமா? இந்த மாதிரி 65 வயசுல வேணா தௌஹீதுக்கு வருவானா? நீங்க பள்ளிக்கூடத்திலேயே மார்க்கத்தையும் கலந்து அழகான முறையில் சொல்லி கொடுத்தீர்களே, ஆனால் மார்க்கத்துக்கு அது சிறந்ததாக ஆகிவிடும். அதனால முதல் விஷயம், வட்டி வாங்காதங்கிறீங்க. அவனுக்கு நெருக்கடி வருது, அவன் பொண்டாட்டியை கொண்டே ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கு, பணம் வேணும், யாரும் கொடுக்க மாட்டேங்கிறான், என்ன செய்வான்? வட்டிக்கு தான் வாங்குவான். கூடாதுன்னு நீங்க சொல்லிட்டு இருக்கலாமே தவிர அவன் வாங்குவது உங்களுக்கு தடுக்க இயலுமா? எத்தனை பேர் இறையச்சத்தோட நின்றுவான்? அவன் வாங்கத்தான் செய்வான். அப்ப என்ன செய்யணும்? வட்டி இல்லாத ஒரு பைத்துல் மாலை உண்டாக்குனா தான் தடுக்க முடியும். நம்ம என்ன செய்யணும்? வட்டி வாங்காதப்பா, வட்டி இல்லாம நாங்க கடன் தர்றோம் ரெண்டு சொல்லணும்ல. வட்டி வாங்கவும் கூடாது, நாங்க வட்டி இல்லாம உனக்கு கடன் தர்றோம்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பைத்துல் மாலை உண்டாக்கி அப்படி செஞ்சா தான் அதுல இருந்து அவங்களை காப்பாற்ற முடியும். அதே மாதிரி அந்த பள்ளிக்கூடங்களுக்கு போகக்கூடாதுங்கிறது தனி விஷயம். ஆனால் அது எப்ப அது ஒர்க் அவுட் ஆகும்? ரொம்ப இரையச்சம் உள்ளவர்கள் இன்னைக்கு தூக்கி எறிஞ்சிட்டு போயிருவாங்க. ஆனால் முழு வெற்றி அடைவதாக இருந்தால் முதல் வேலை என்ன செய்யணும்? நம்ம பள்ளிக்கூடத்தை உண்டாக்கணும். இங்க உள்ள தௌஹீத் ஜமாத்துக்காரங்க நினைச்சாலும் சரி, வேற ஜமாத்துக்காரங்க நினைச்சாலும் சரி, பல பள்ளிக்கூடங்களை உண்டாக்க முடியும், தரமா உண்டாக்க முடியும். தரமாக நடத்துவது எப்படி என்பதற்கு உங்களுக்கு ஆலோசனை தேவைப்படுமையானால் அதற்குரிய ஆலோசனைகளை எல்லாம் நாங்க தருவோம் இன்ஷா அல்லாஹ். நம்ம ஜமாத்தில் நடத்தக்கூடிய பல பள்ளிக்கூடங்கள் டாப்ல, ஜமாத்து நேரடியாக இல்ல, நம்ம சகோதரர்கள்ட்ட சொல்லி தௌஹீத் ஜமாத் சகோதரரை சேர்ந்தவர்கள் பணம் போட்டு என்ன செய்யறாங்க, பல ஊர்ல நடத்துறாங்க. இன்னைக்கு எங்கேயோ தாறுமாறா நல்லா வளர்ந்து இருக்கிறது, தரம் நல்லா கூடி போயிருக்கிறது. அந்த மாதிரி நம்ம நடத்தணும்னு சொன்னா
நம்ம மக்களுடைய ஈமானை பாதுகாக்க முடியும். அது போக ஏழைப்பாளைகள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு சமூக பொறுப்போட நம்ம வந்து கருணை காட்ட முடியும். அவங்க கருணை காட்ட மாட்டாங்களே, நம்ம சமுதாயம் வச்சுக்கிறீங்களேன், ஒரு செல்வந்தர்கள்ட்ட ஒரு நல்ல ஒரு பீஸ் வாங்கிக்கலாம், நடுத்தரமான மக்கள்கிட்ட ஒரு நாமினலா ஒரு பீஸ் வாங்கிக்கலாம். ரொம்ப ஏழை மக்களா இருந்தாங்கன்னு கேட்டா அதுல ஒரு வருமானத்தை ஒரு 10% அதுல வந்து அந்த டிஸ்கவுண்ட் பண்ற மாதிரி ஏழைகளுக்குன்னு சொன்னோம்னா அதெல்லாம் நம்ம செஞ்சதான் வரும். அவன் செய்ய மாட்டான். நம்மள இந்த கல்வி கூட நடத்தணுமே, ஆனால் அந்த மாதிரிலாம் செய்ய முடியும். இதுக்கு வந்து மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்தோம் என்று சொன்னால் தரம் அதே நேரத்தில் 300 ரூபாய் 400 ரூபாய் டீச்சர் போடக்கூடாது, ஒழுங்கான டீச்சர் போடணும். அது நடத்தும் போது என்ன செய்யக்கூடாது, ஆரம்பத்தில் லாபத்தை பார்க்காம ஸ்டாண்டர்டை காட்டணும். தரம் நல்லா இருக்கும், முஸ்லீமுடைய ஸ்கூல்னா தரமா இருக்கும் என்கிற ஒரு பேரை கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா வேற மதத்துக்காரன் நீங்க ஒன்னா விட்டுருவாங்க. சரியா? அப்ப இந்த வெற்றிடத்தை நீங்க நிரப்பாமல் நீங்க வந்து வெறுமனே பயான் பண்ணி கொண்டிருந்தீர்களே, ஆனால் இதுக்கு தீர்வு கிடையாது. நம்ம எதிர்கால தலைமுறை வந்து ஈமான் இல்லாம நாத்திகர்களாக அல்லது பல தெய்வ நம்பிக்கை உடையவர்களாக என்ன செய்வாங்க, அவங்க வார்த்தெடுக்கப்படுவார்கள். அவ்வளவு பெரிய ஆபத்து இருக்கிறது, விளங்கிக் கொள்ள வேண்டும். இதை நீங்க வந்து ஒரு முயற்சி பண்ணி இப்ப கூட நீங்க மசோரா பண்ணி அது தீவிரமா பண்ணி இந்த திருப்பூர்ல தௌஹீத் ஜமாத்துல 1-2 ஸ்கூல் நடத்தலாம். இவ்வளவு பெரிய ஊருக்கு மேலப்பாளையத்து மக்கள் ஏழ்மையான வீடு சுத்துற மக்கள் அந்த ஊர்ல தௌஹீத் ஜமாத்துல என்ன செய்யறாங்க, ஸ்கூல் நடத்துறாங்க. மேலப்பாளையத்துல வசதியை எடுத்துக்கொண்டோம். ஆனால் உங்களோட ரொம்ப அற்பத்தில் இருக்கக்கூடியவங்க மேலப்பாளையத்தில் உள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கிளை சார்பாக அங்க இர்ஷாது நர்சரி பள்ளி நடத்துறாங்க. ரொம்ப சிறப்பாக நடத்தப்படுகிறது. களஞ்சியமை ஸ்கூல்னு சொல்லி சென்னையில் நடத்துறாங்க, அதுவும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நம்ம தலைமையிலிருந்து அல்புர்கான் மதுரையில் நடத்துறோம், அதுவும் சிறப்பாக நடத்துறோம். ஹாஸ்டலோட நடத்துவதற்கு இன்ஷா அல்லாஹ் திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. வெளியூர் பிள்ளைகளையும் தங்க வச்சு நடத்துற மாதிரி. உள்ளூரை பொறுத்த வரைக்கும் இது பெரிய கஷ்டமே கிடையாது. அழகான முறையில் நம்ம என்ன செய்யலாம், சின்ன வயசுல உள்ள பாடங்களை ஒரு 8ஆம் கிளாஸ் வரைக்குமாவது ஒரு நடுநிலைன்னு சொல்றோம் இல்லையா, அந்த ரேஞ்சுக்காவது நம்ம என்ன செய்யணும், ஒரு கல்வி கூடத்தை நம்ம நடத்தி அது வந்து ஒரு முன்மாதிரியா இருக்கணும். இது புரிந்து கொள்ளணும், இதை தவிர்த்து கொள்ளலாம். அடுத்து என்னன்னு கேட்டா, அந்த கிறிஸ்துவ பள்ளியில போய் அந்த சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா, அது வந்து பெரிய டேஞ்சர். பிள்ளைகளை விடக்கூடாது. விட்டோம்னு சொன்னா அது வந்து சட்டப்படி அவங்க செய்யற தப்பு. அதுல தெளிவா இருக்கு. அரசாங்க அனுமதி கொடுக்கும் பொழுது அந்த ஒரு மதத்தை வந்து திணிக்க கூடாதுன்னு ரூல் இருக்கிறது. அந்த கிறிஸ்துவ பள்ளிக்கூடங்கள் இப்படி செய்வார்களே, ஆனால் கூட்டமா போய் முதல்ல மனு கொடுத்து நீங்க இதெல்லாம் பரப்பக்கூடாது, முஸ்லீம் பிள்ளைகளை இந்து பிள்ளைகளையும் சேர்த்துக்கிட்டு நீங்க பிரேயர் பண்ணக்கூடாது, உங்க மக்களை தனியா பிரிச்சு பண்ணுங்க, அந்த பிரேயர்ல எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது, இல்லைன்னா நாங்க போராட்டம் நடத்துவோம், உங்க கல்வி கூடத்தினுடைய அனுமதி ரத்து செய்வதற்கு நாங்க வந்து என்ன செய்வோம், அது வந்து பெரிய அதிகாரிட்ட முறையோடு ரத்து பண்ணி விட்டுருவாங்க. மதத்தை திணிக்க கூடாது. முஸ்லீம்களுக்கு சொல்லலாம், இந்துக்களுக்கு போய் இஸ்லாத்தை சொன்னோம்னா அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா ரத்தாகி போயிடும். அவங்க சட்டவிரோதமா அதை செய்யறாங்க. நாட்டு சட்டத்துக்கு எதிராகத்தான் அவங்க ஏதோ கல்வி இருக்கு திமுர்ல என்ன செய்யறாங்க, எங்கள்கிட்ட என்ன பண்ணிட்டு நினைக்கிறாங்க, பண்ண ஏழும். நீங்க மட்டும் ஒழுங்கா நின்றீங்கன்னா 1000 பேர் திரண்டு போய் பள்ளிக்கூடத்தை சீல் வைக்கிற வரைக்கும் ஓய மாட்டோம்னு கலெக்டர் வருவாரு, கல்வித்துறை அதிகாரி வருவாரு, நீ ஒழுங்கா நடத்துறியா, இந்த பிரேயர்ல எல்லாம் பிள்ளைகள் எழுக்க கூடாது என்று சொல்லி நினைத்தீர்களே, ஆனால் நிறுத்த முடியும். பல ஊர் நிறுத்தி காட்டிருக்கிறோம். இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து சும்மா சும்மா சொன்னா பிள்ளைகளை சொன்னா மிரட்டுவாங்க. அந்த பிள்ளையுடைய பேரண்ட்ஸ் மட்டும் போய் சொன்னு வைங்க, டிசி கொடுத்துருவோம் அப்படி பண்ணி மிரட்டுவாங்க. பிள்ளைகள் மேட்டர் ஆக்க கூடாது, சமுதாய மேட்டர் ஆக்கணும், மார்க்கத்தினுடைய மேட்டர் ஆக்கணும். அது எப்படி நீ வந்து அரசாங்கத்து கல்வி கூட நடத்துறன்னு சொல்லிவிட்டு நீ ஒரு பீரியட் விருப்ப பாடமா வச்சுக்கலாம். ரிலிஜனை மத கல்வியை வந்து விருப்ப பாடம் விரும்பியவர்கள் பண்ணலாம்னு சொல்லலாமே தவிர உன் விருப்பத்தை எங்க மேல எப்படி திணிப்ப, இது அரசியல் சட்டத்துக்கு எதிரானதாச்சே, உன் கல்வி கூடத்தில் அங்கீகாரமா ரத்தாயி போயிருமே என்கிற அளவுக்கு அதை வந்து நீங்க இஷ்யூ ஆக்கணும். இது 2வது விஷயம் தான். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னது, நீங்க ஆரம்பிக்கிறது முதல் வேலை. 2வது வேலை, இந்த மாதிரி எந்த பள்ளிக்கூடத்தில் செய்யறாங்களோ முதல்ல போய் நாங்க வந்து இது மாதிரி செய்யக்கூடாது, சட்டத்தில் இடம் கிடையாது, நீங்க இது மாதிரி திணிக்கிறதா வருகிறது, நீங்க வந்து உங்க மதத்து பிள்ளைகளை தான் நீங்க இப்படி செய்யணும். விவரம் தெரியாத பிஞ்சு குழந்தைகள் மைனருக்குன்னு தனி சட்டம் இருக்குது, அவங்களுக்கு எதையுமே திணிச்சிடக்கூடாது. மதமாற்றம் செஞ்சா கூட செல்லாது மைனர்கள், தெரியுமா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் மைனர் பிள்ளைகளுக்கு போய் என்ன செய்றீங்க, உங்க கருத்தை திணிக்கிறீங்க. ஒன்னும் தெரியாத பருவத்தில் நீங்க வந்து அதை விதைக்கிறீங்க, தப்பு. இது நாங்க வந்து நிறுத்திக்கிறீங்கன்னு சாதாரணமா சொல்லுங்க. அதை மீறி நடத்தினாங்கன்னு சொன்னா அந்த ஸ்கூலை மூடுன்னு சொல்லி போராட்டத்தை பண்ணி கொடுங்க. ஸ்கூலை மூடுன்னு அதிகாரிலாம் வருவான், 2000 பேர் தரணும்னு என்ன செய்யுங்க, மூடுண்டா தான் என்ன செய்ய அது தீர்வு கிடைக்கும். அவன் என்ன செய்வான், இல்லை நாங்க அந்த மாதிரி செய்ய மாட்டோம், உங்க முஸ்லீம்கள் எல்லாம் செய்ய வேணாம், பிரேயர் முடிஞ்சு வரட்டும், பிரேயர் நேரத்தில் ஒதுங்கி நின்றுக்கிறட்டும், பிரச்சனையே வராது. ஒரு புள்ள விஷயம் 2 விஷயம் வேணும் ஃபெயில் ஆக்கி விட்டுறாங்க. அது ஃபெயில் ஆக்க கூட. இப்ப வந்து என்னாச்சு, ஃபெயில் ஆக்க கூட சட்டம் தெரியுமில்ல, 8ஆம் கிளாஸ் ஃபெயில் கிடையாது. இப்ப என்ன சட்டம் போட்டாங்க, மத்திய அரசாங்கத்தில் ஒரு ரூல் போட்டு 8ஆம் வகுப்பு வரைக்கும் யாரையும் ஃபெயில் ஆக்கவே முடியாது. வழங்குதா, 8க்கு மேலதான் ஃபெயில். முதல்ல 3 வரைக்கும் இருந்துச்சு எம்ஜிஆர் காலத்தில்,
இப்போ வந்து 8ஆம் கிளாஸ் வரைக்கும் வந்துட்டாங்க. 8 வரைக்கும் யாரையும் ஃபெயில் ஆக்க முடியாது. அதனால அதுக்கு நம்ம பயப்பட தேவை கிடையாது. அதனால ஒன்னு பள்ளிக்கூடத்தை ஆரம்பிங்க. ரெண்டாவது இது மாதிரி செஞ்சாங்கன்னு சொன்னா அதை எதிர்த்து என்ன செய்யுங்க, போராடுங்க. சும்மா இருக்கிற சமுதாயம் வந்து நியாயத்தை பெற முடியாது. போராடுனா தான் என்ன செய்ய முடியும், இந்த நாட்டில் வந்து அரசாங்கத்திலும் நியாயம் பெற முடியும், மற்ற அனைத்து மட்டத்திலும் நியாயம் கிடைக்கும்.